என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மழையில் நனைந்தபடி தன் முன் சிலையென நிற்கும் வைரா எண்ண ஓட்டத்தை பிரேசுடன் உணரவை செய்தான். இந்த இரவு வேளையில் அவனது வீட்டு மொட்டை மாடியில் அவனை பார்க்கும் போது கனவு என்றுதானே நினைக்க தோன்றும். அவளை நோக்கி அவன் கால்கள் அடி எடுத்த போது தடுமாறியவள் தன் விழிகளை நம்ப முடியாமல் நடுக்கத்தோடு பின்னால் 2 அடிதான் எடுத்து வைத்தாள். அது அவன்தான் என மனம் நம்பிய அந்த நொடி அவள் கால்கள் நகர மறுத்தன. நனைந்த அவனது சட்டை அவனது பறந்து விரிந்த மார்பையும் புயபலத்தையும் அப்பட்டமாக காட்ட, கல்லூரி நாட்களில் தன்னை நேசித்த பிரேசுடன் தானா இவன் என்ற சந்தேகமும் அவள் மனதில் எழுந்தது. ஆஜானுபாகுவான ஒரு மாவீரன் அல்லவா இப்போது தன் முன் நிற்கிறான். மாலை அவனை சந்தித்த போது கூட அவனது சட்டைக்குள் மறைந்திருந்த அவனது திடமான பறந்து விரிந்த மார்போ புயங்களின் பலமோ அவள் கண்ணுக்கு தெரியவில்லை அல்லவா. அவனது பறந்து விரிந்த அந்த மார்புக்குள் தஞ்சம் புக அவள் மனம் வெம்பியது. அவனுக்காக அவள் உடலும் மனமும் ஏங்கியது. ஆனால் மழையில் நனையும் அழகு சிலையாக தன் முன் நிற்கும் வைரா மீது இருக்கும் கோபம் பிரேசுடனுக்கு துளி கூட குறையவில்லை. அதையும் தாண்டி தனக்காக அவள் சுமந்த அல்ல இப்போதும் சுமக்கும் கொடூரமான அந்த பழியை நினைக்கும் போது அவனையும் மீறி காதலும் தலை தூக்குகிறது. தன்னை நெருங்கி கொண்டிருக்கும் பிரேசுடனுக்கு தான் உமாபதியிடம் கூறிய அந்த பொய் தெரிந்து விட்டது என்று அறியாது அவன் விழிகளில் மாறி மாறி பிரதிபலிக்கும் கோபத்தையும் காதலையும் மனதார ரசித்தபடி மழையில் நனைந்து நின்றாள் வைரா. அவளை நெருங்கிவிட்ட பிரேசுடனின் கரம் மெல்ல உயருகிறது. என்ன செய்ய போகிறான்? அடிக்கப் போகிறானா அல்லது அணைக்கப் போகிறானா? அவள் பார்த்து கொண்டே இருக்க உயர்ந்த அவன் கரம் ஓங்கி அவள் கன்னத்தில் வீழ்ந்தது. தடுமாறி போனவள் வீழ்ந்து விடாமல் இருக்க அவன் தோளையே பிடித்துக் கொண்டாள். மீண்டும் உயர்ந்த அவன் கரம் அவள் கழுத்தை பிடித்தது. அவன் விரல்கள் அவள் கழுத்தில் நெருகிறது. உமாபதி உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லும் போது அவர்கிட்ட என்னடி சொன்ன? அவனது இந்த கேள்வி அவள் விழிகளை அதிர்ச்சியில் விரிய வைத்தது. உமாபதி உயிரை போனாலும் அதை யாரிடமும் சொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கையில் அல்லவா அப்படி ஒரு பொய்யை தைரியமாக அவனிடம் கூறினாள். இதோ இப்போது அது பிரேசுடனுக்கு தெரிந்து விட்டது. ஏய், உன்னுடைய பெரியம்மா சின்ன வயசுலயே கணவனை இழந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஏன் இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கலன்னு உன் தாத்தா கிட்ட கேக்குறேன்டினா, நீ என்ன பிரிஞ்சு வந்தது தப்பில்ல. உன்னுடைய வாழ்க்கைய நாசமாக்கிக்கிட்ட பாரு, அதுதாண்டி தப்பு. நீ உமாபதியுடைய காதலை ஏத்துக்கிட்டு அவரை கல்யாணம் செஞ்சிருந்தா கூட உன்னை மனமாற வாழ்த்திட்டு பேசாம போயிருப்பேண்டி. உணர்ச்சிகளை யாரும் கட்டுப்படுத்தி யாருக்காகவும் எந்த தியாகமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ உன்னை யாரும் நெருங்க கூடாதுன்னு இந்த உலகத்திலே எந்த ஒரு பொண்ணும் சொல்லாத ஒரு பெரிய பொய்ய சொல்லி குடிகாரி மாதிரி நடிச்சு 6 வருஷம் வாழ்ந்திருக்க. எங்க வாழ்ந்த? நாசமா போயிருக்க. ஏண்டி, எதுக்கிடி இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? நீ என்ன தேடியாவது வந்திருக்கலாமே. உன்னையும் என்னையும் உமாபதியையும் சேர்த்து தண்டிச்சு நீ என்ன லாபத்தை கண்ட? அவனது கேள்விகளில் கோபமும் காதலும் கரை புரண்டோடியது. உன்னை அப்படியே கொன்னுட்டா என்னால தோணுதுடி. சந்தோஷமா செத்து போவேன். அவள் கழுத்தை விடுவித்தவன், இல்லடி, அவ்வளவு சீக்கிரமா நீ சாக கூடாது. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு கடைசியில தாண்டி கொலை பண்ணணும். அது உங்களால முடியுமா? எப்படி முடியும்? என்ன மனசுல சுமந்துக்கிட்டு பழியையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னை நான் எப்படி கொல்ல முடியும்? முடியாதுதான். ஆனா உன்னை மன்னிச்சு நான் ஏத்துப்பேன மட்டும் நீ கனவுலையும் நினைக்காத. நான் இல்லாம என்னுடைய அருகாமை இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியும்னு தானே என்ன விட்டுட்டு ஓடி வந்த. அப்படியே வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கைய நீ முடிச்சுக்க. இல்ல பிரேசுடன், என்னால அது முடியாது. எனக்கு நீங்க வேணும். இத்தனை நாள் நீங்க இல்லாம உங்களை பார்க்காம வாழ்ந்துட்டேன். ஆனா இப்ப உங்களை பார்த்த பிறகு என்னால முடியும்னு தோணல. என்னால முடியாது. நீங்க எனக்கு வேணும். அவள் அழுகிறாள். அழுடி, நல்ல அழு. ஆனாலும் என்னுடைய மனம் மாறாது. நீ என் கூட சேரவும் முடியாது. நீங்க என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணா கூட அதை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா இந்த சித்திரவதையை என்னால தாங்கிக்க முடியல. என்ன உயிரா நேசிக்கிறீங்க. ஆனா என்ன ஏத்துக்காம உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. என்னுடைய வலி இல்ல, உங்க வலிதான் என்ன கொல்லுது. ஆமாடி,
உன்னை பார்த்தும் உன் கூட சேர முடியாத அந்த வலி என்னை எப்படி வதைக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை விட அது உன்னை எப்படி வதைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த வலியை நீ அனுபவிக்கணும்டி, வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிக்கணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை என்றவன் திரும்பி நடக்க ஓடி வந்து அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். நனைந்த இரு உடல்களும் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்ட போது உணர்ச்சிகள் தீயாக பற்றி எரிந்தது. அவளை இழுத்து தன் முன் நிறுத்தினான். மழை இன்னும் தீவிரமாகிறது. நனைந்த ஓவியமாக அவன் முன் நிற்பவளின் உடல் அழகு அப்பட்டமாக தெரிய அவன் விழிகள் அவனையும் மீறி அவள் உடலில் மேய்ந்தது. அவனது விழிகளின் தீண்டலை அவளது உடலின் ஒவ்வொரு பாகமும் உணர காதலின் உச்சத்தில் அவன் கழுத்தை சுற்றி வளைத்தவள் அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டாள். அவன் கரமும் அவளை சுற்றி வளைத்து இறுக்கமாக கட்டி அணைத்தது. அவள் உதடுகள் இப்போது அவனது கழுத்திலும் மார்பிலும் அழுத்தி பதிய அவன் உதடுகளும் அவள் உடலில் எங்கெங்கோ பதிந்தது. அவன் கரங்களோ அவள் உடலில் ஊர்ந்து அவள் போதையை ஏற்றியது. தள்ளாடியவள் அவன் மீது சாய அப்போதும் பிறைசூடனின் உதடுகள் அவள் மேனியில் ஆசையாய் பதிந்து கொண்டே இருக்க காதலின் தீவிரத்தில் அவளை முழுமையாக அடைய துடித்தவன் அவளது தாவணியை உருவிய போதுதான் இருவரும் மொட்டை மாடியில் வெட்ட வெளியில் நிற்கிறோம் என்பது பிறைசூடனுக்கு உரைத்தது. மெல்ல அவளை விடுவித்தவன் தாவணியை அவள் மீது போர்த்திவிட்டு வீட்டுக்குள்ள போ என்று கூறினான். அவனை ஏக்கத்தோடு அவள் விழிகள் பார்த்தன. அதை பொருட்படுத்தாமல் சட்டென்று திரும்பி நடந்தவன் எப்படி ஏறி வந்தானோ அப்படியே இறங்க ஆரம்பித்தான். ஓடி வந்தவள் மொட்டை மாடியின் தடுப்பு சுவரின் அருகில் வந்து எட்டி பார்த்தாள். பிறைசூடன் கீழே இறங்கிவிட்டான். தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன் அதன் பிறகு திரும்பி கூட பார்க்கவில்லை. அவளது வீட்டின் சுவர் ஏறி குதித்து அவளது தாத்தா வீட்டை நோக்கி நடந்தான். அவன் கண்ணில் இருந்து மறையும் வரை அவனையே பார்த்து கொண்டு நின்றவள் அவன் மறைந்ததும் அவன் போர்த்திவிட்ட தாவணியை அவனாக நினைத்து அணைத்தபடியே வீட்டிற்குள் சென்றாள். மறுநாள் காலை 4 மணிக்கு பிறைசூடன் உடற்பயிற்சி செய்ய எழும்போது அவனது அறை கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. வந்து கதவை திறந்தான். வெளியே உமாபதி, சேனாபதி, பசுபதி மூவரும் நிற்கிறார்கள். உடற்பயிற்சி செய்ய தயாராக நிற்பவர்களை கண்டவன், என்னுடைய ரூம்ல லைட் எரிஞ்சதும் நான் எழுந்தது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு போல என்றான். ஆம் சார், நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர், கட்டு மஸ்தான உடம்பையும் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா உடற்பயிற்சி உடம்பா தானே இருக்கும். நீங்க உடற்பயிற்சி செய்யதான் எந்திரிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தோணிச்சு. அதுக்காக தானே எந்திரிச்சீங்க? உமாபதி கேட்டான். ஆமா. அப்ப வாங்க ஒன்னாவே உடற்பயிற்சி செய்யலாம். உமாபதி அழைக்க பிறைசூடன் அவர்களோடு இணைந்தான். வீட்டிற்குள்ளேயே உடற்பயிற்சிக்காக அனைத்து வசதிகளும் நிரம்பிய ஒரு பெரிய அறை இருந்தது. ஒரு 2-2.5 மணி நேரம் நால்வரும் உடற்பயிற்சி செய்த பிறகு காற்றோட்டமாக மேல் மாடத்தில் வந்து அமர்ந்தனர். அப்போது சுற்றி இருக்கும் 3 அத்தைகளின் வீடும் தெளிவாக தெரிய, சார் அதோ அங்க பாருங்க, அதுதான் ரத்னா வீடு, இது வைரா வீடு, அதோ அங்க கொஞ்சம் தள்ளி இருக்கே அது மாணிக்கா வீடு என்றான் உமாபதி. உமாபதி, என நீங்க சார் நல்லா கூப்பிட வேண்டாம், என் பேரை சொல்லி பிறைசூடனே கூப்பிடலாம். ஓகே, அப்படி கூப்பிடுறதுதான் எனக்கும் வசதி. ஆனா உங்க பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்க 3 பேருமே என்ன பிறைசூடனே கூப்பிடலாம். பேசிக் கொண்டிருந்தாலும் அவனது விழிகள் 3 அத்தைகளின் வீடையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு இளம் பெண் ரத்தினா வீட்டிற்குள் செல்வதை கண்டவன், அந்த பொண்ணு அது யாரு என்று கேட்டான். அதுவா, அது சுகன்யா, ரத்னாவோட ஃப்ரெண்டு. ரத்னாவுக்கு மட்டும் இல்ல, மாணிக்கா வைராவுக்கும் ஃப்ரெண்டு தான். தஞ்சாவூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. போன தடவை ரத்னா கல்யாணத்துக்காகவே ஊருக்கு வந்தா. ஆனா திடீர்னு அவங்க மாமியார் தவறிட்டதால கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா இப்பதான் ஊருக்கு வரா. ஊருக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அத்தை வீட்டுக்கு அவ வந்துடுவா. ரத்னா, மாணிக்கா, வைரா 3 பேரும் அவ இருக்கிற வீட்டுக்கு போயிடுவாங்க. மணி கணக்குல 4 பேரும் உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க. சேனாபதி தான் கூறினான். அப்படியா? அப்படின்னா நான் கண்டிப்பா இவங்களை விசாரிக்கணுமே. சரி, நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் டவலை எடுத்து வேர்வையை துளைத்தபடியே அவனது அறைக்கு வந்தான். வேகமாக குளித்துவிட்டு சுகன்யாவை தேடி கிளம்பியும் விட்டான். அவன் ரத்தினா வீட்டை நெருங்கும் போது வீட்டு கேட்டை திறந்து கொண்டு வெளியே வருகிறாள் சுகன்யா. வாசல் வரை வந்து அவளை வழி அனுப்பிய ரத்தினா அம்மா பிறைசூடனை கண்டு, வாங்க தம்பி என்று அழைத்து விட்டு, சுகன்யா, இவர்தான் ரத்னா கேஸ விசாரிக்க வந்திருக்காரு என்றார். அப்படியா என்று கேட்ட சுகன்யா, சார், ரத்னாவை கொலை செஞ்சவன சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுங்க என்று கூற, கண்டிப்பா, அதுக்கு எனக்கு உங்க உதவியும் தேவைப்படுது. ஏன் உதவியா? ஆமா,
நான் ரத்னா பத்தி உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கலான்னு தான் உங்களை தேடி வரேன். அப்படியா? என்ன சார் கேட்கணும்? வீட்டுக்குள்ள போய் பேசலாமே. ஓகே சார். அவள் அப்படியே திரும்பி பிறைசூடனோடு வீட்டிற்குள் வந்தாள். சுகன்யாவும் அவனும் ஹாலில் அமர சற்று தள்ளி ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார் ரத்தினா அம்மா. சுகன்யாவிடம் ரத்தினா பற்றி, வைரா மாணிக்கா பற்றி விசாரித்தவன், கடைசியா ரத்னாவை எப்ப நீங்க பாத்தீங்க சுகன்யா என்று கேட்டான். சரி, என்னுடைய மாமியார் தவறிட்டதால ரத்னா கல்யாணத்துல கலந்துக்க முடியாதுன்னு அத அவகிட்ட சொல்லிட்டு தான் நான் கிளம்பினேன். மறுநாள் ரத்னா இறந்துட்டா சார். ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா அம்மாவும் என் கூடவே தஞ்சாவூர் வந்திருந்தாங்க. வேதனையோடு கூறிய சுகன்யாவிடம் வைரா கேட்ட அதே கேள்விகளை பிறைசூடன் கேட்க வியந்து போன சுகன்யா, வைரா கூட நேத்துக்கு என்கிட்ட இதே கேள்விகளை தான் கேட்டா என்றாள். வைராவா? ஆமா, நேத்துக்கு நான் வீட்டுக்கு வந்ததும் வைரா என்ன தேடி வந்தா. வைரா என்ன கேட்டாங்க என்று கேட்டான். அவளும் நடந்ததை கூற, சரி, நீங்க எப்ப தஞ்சாவூர் போறீங்க? 2 நாள்ல கிளம்பிடுவேன் சார். ஓகே, எனக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா உங்களுக்கு போன் பண்ணலாம்ல? கண்டிப்பா சார். ரத்னாவை கொலை பண்ண அந்த குற்றவாளியை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன உதவி செய்யவும் நான் தயாரா இருக்கேன் என்று கூறியவள் தன் எண்ணை கொடுக்க அதை வாங்கி சேவ் செய்து வைத்துக் கொண்டவன், சரி நீங்க போலாம் என்றான். எழுந்து கொண்டவள், அம்மா நான் கிளம்புறேன் ரத்னா அம்மாவிடம் கூறிவிட்டு சென்றாள். பின்னாலேயே, அம்மா நானும் கிளம்புறேன் என்று கூறி பிறைசூடனும் வெளியே வந்து விட்டான். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.